சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். வணக்கம் ஷேக் அப்துல்லா, டிட்வா புயல் காரணமாக சீர்காழியில் உள்ள சூழல் என்ன விவரங்கள்? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த டிட்வா புயல் கரையை நெருங்கும் பொழுது, அதாவது குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளை நெருங்கும் போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. குறிப்பாக தற்பொழுது அந்த வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள அந்த டிட்வா புயல் தற்போது வேதாரண்யம் அருகே நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. நாம் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட சீர்காழி பகுதியில் தான் இருக்கோம். ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சி சீர்காழியில் உள்ள கைகாட்டின்ற பகுதி தான். இது சீர்காழியிலிருந்து புதுச்சேரி செல்லக்கூடிய நெடுஞ்சாலை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில வானிலை ஆய்வு மையம் கூறியதை போலவே காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. ஏன்னா தரைக்காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திற்கும் தரைக்காற்று வீசக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அந்த டிட்வா புயல் காரணமாக எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன்படியே தற்பொழுது நேரத்திற்கு நேரம் அந்த காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. சீர்காழி மட்டுமல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதுமே பரவலாக விட்டு மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த காற்றின் வேகம் அதிகரித்திருக்கனால இந்த சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகவும் எச்சரிக்கையுடனே சென்று வராங்க. ஏன்னா வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாத அளவிற்கு தான் இந்த காற்றின் வேகம் தற்பொழுது அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் இந்த டிட்வா புயல் டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளை நெருங்கி வரும்பொழுது இன்னும் காற்றின் வேகம் அதிகரிக்கும், மழைப்பொழியும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது சீர்காழி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ச்சியாக பரவலான மழை பதிவாகி வருகிறது. ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டக்கூடிய காட்சியில கூட பார்க்கலாம். கொடையை கூட அதாவது கடற்கரை பகுதியிலேயோ ஒரு பாலத்திலேயோ நின்னா காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஏன்னா புயல் நேரத்தில் தற்போது சாலையில நிற்கும் பொழுதே கொடைகளை பிடித்து செல்ல முடியாத அளவிற்கு தான் தற்பொழுது காற்றின் வேகம் தற்போதே அதிகரித்து காணப்படுகிறது. இன்னும் அந்த டிட்வா புயல் கரையை நெருங்கி வரும் பொழுது காற்றின் வேகம் இதைவிட அதிகரிக்கும். குறிப்பா 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கும் வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில தமிழ்நாடு அரசும் அதே போல அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டத்தில் உள்ள பல்வேறு மாவட்ட நிர்வாகத்தினர் ஏற்படுத்தி செஞ்சிருக்காங்க. அதே போல்தான் அதிகாலை இந்த டிட்வா புயலானது கரையை நெருங்கி வரும்ங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை நெருங்கி வரும்போது மழையும் சரி அதே போல காற்றின் வேகமும் அதிகரிக்கும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.